அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி இடைத்தேர்தலை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வஉசி பூங்கா மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் அலைக்கடலென லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றினார். தமிழகத்தில் அடுக்கடுக்கான மக்கள் நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் லட்சக்கணக்கில் பேரார்வத்துடன் திரண்டு நின்று விண்ணை பிளக்கும் வாழ்த்தொழி முழக்கங்களுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் தூத்துக்குடி மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சிகளின் மேயர் பதவி உட்பட உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தூத்துக்குடி மாநகராட்சியில் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு லட்சக்கணக்கான மக்களிடையே தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோயம்புத்தூர் சென்றார். சென்னை விமான நிலையத்தில் அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு மதுசூதனன் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூங்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர். தொடர்ந்து கோயம்புத்தூர் விமான நிலையம் சென்றடைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அமைச்சர்கள் திரு பன்னீர்செல்வம், திரு பி வேலுமணி ஆகியோர் மலர்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர். தமிழக சட்டமன்ற பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன், கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார், கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கே செல்வராஜ், திரு பி நாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னசாமி ஆகியோரும் மலர்கொத்துக்கள் வழங்கி முதலமைச்சரை வரவேற்றனர். பின்னர் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து தேர்தல் பிரச்சார வாகனம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி முதலமைச்சருக்கு எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். கழக தொண்டர்கள், பெண்கள், பொதுமக்கள் என அலைக்கடலென திரண்டு வந்திருந்த ஏராளமானோர் முதலமைச்சருக்கு உற்சாகம் பொங்க வரவேற்பளித்தனர். முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக வழிநெடுகிலும் கழக கொடிகள், வரவேற்பு பதாகைகள், பேனர்கள், அலங்கார தோரணங்கள் என கோயம்புத்தூர் மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. சண்டை மேளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் பல்வேறு இடங்களில் கழக மகளிர் அணியினர் முளைப்பாரி ஏந்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பால் குடங்கள் ஏந்தியும் முதலமைச்சரை வரவேற்றனர். படுகர் இன மக்கள் பாரம்பரிய நடனமாடி முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் வஉசி பூங்கா மைதானத்திற்கு சென்றார். வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் அலைகடலென திரண்டிருந்த பொதுமக்களிடம் தமது இரு விரல்களை உயர்த்தி காண்பித்து கழக வேட்பாளருக்கு முதலமைச்சர் ஆதரவு திரட்டினார். பொதுக்கூட்ட மேடை அருகே பேரூர் பட்டீஸ்வரர் கோவில், ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவில், கோணியம்மன் திருக்கோவில், தண்டு மாரியம்மன் திருக்கோவில், சித்தாமூர் ஐயப்பன் கோவில், உக்கடம் லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோவில் ஆகிய திருக்கோவில்கள் சார்பில் முதலமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தேர்தல் பிரச்சார மேடைக்கு சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அலைக்கடலென லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களின் விண்ணை பழக்கும் வாழ்த்துளி முழக்கங்களுக்கு இடையே
வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது இரு விரல்களை உயர்த்தி காண்பித்து பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் டாக்டர் சேக்கு தமிழரசன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு பி. கதிரவன், கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன அமைப்பாளர் திரு தனியரசு, மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார், இந்திய தேசிய லீக் கட்சித் தலைவர் திரு பஷீர் அகமது, இந்திய யூனியன் காயிதே மில்லத் லீக் கட்சியின் தலைவர் திரு தாவூத் மியாகான், கட்சி சாரா தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் திரு பழனிசாமி, மாவீரன் தீரன் சின்னமலை பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் திரு கொங்கு ராஜாமணி, கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவையின் தலைவர் திரு மணிக்கவுண்டர், தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் பேராயர் டாக்டர் பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றி கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான அஇஅதிமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவு திரட்டினார். பின்னர் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த 5200 பேர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோவை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அதன் செயலாளரும் அமைச்சருமான திரு SP வேலுமணி வீரவாள் வழங்கினார்.